நான் வந்து 8ஆம் தேதியிலேருந்து ரொம்ப வைத்தறிச்சலோட வாழ்ந்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் பேசலாம் எனக்கு வேடிக்கையாகவே இருக்குது. என்ன செய்யுதுன்னா, இந்த நாடு என்னமோ ஒரே சமமாக இருக்கிற மாதிரியும், எல்லாருமே வந்து நெட் பேங்கிங் வச்சுக்கிட்டு, கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டு, டெபிட் கார்டு வச்சுட்டு இருக்கிற மாதிரியுமே எல்லாம் பேசிங்க. எனக்கு வேடிக்கையாகவும் இருக்குது, ஒரு பக்கம் வைத்தறிச்சலாகவும் இருக்குது. என்னென்னா, இப்போ பாருங்கள், மந்தவெளியில் க்யூவில் நிற்கிறாங்க அந்த அம்மா, யூரின் போகணும் ஏடிஎம் வாசலில். அங்கே எதுவும் டாய்லெட்டு கிடையாது. அந்த அம்மா சொல்லவும் முடியல. நான் ஆட்டோ பக்கத்தில் வச்சு நிற்கிறேன். என்னம்மா சவாரியான்னு போய் கேட்குறேன். இல்லை தம்பி, காசு இல்லை, பாத்ரூம் இங்கே பக்கத்தில் கணக்குதான்னு கேட்டாங்க. 500 ரூபா நோட்டு இருக்குது தம்பி, நான் 2 மணி நேரமாக நின்றுக்கிறேன், ரொம்ப நேரமாக அடக்க முடியல, எங்கன்னு கேட்டாங்க. சரி நீங்கள் வாங்கம்மா, காசு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு பாத்ரூம் கூட்டின்னு போய்ட்டு அவங்கள விட்டு வந்தேன். விட்டு திரும்பி இங்கே விட்டேன். இப்போ நீங்கள் பேசுகிறது எல்லாமே, அதாவது இந்த திருட்டு பணமெல்லாம் ஒழிஞ்சு கண்டுபிடிச்ச பிறகு இங்கே இந்தியாவில் பாலாரம் தேனாரம் ஓடுற மாதிரி, கல்வி எல்லாருக்கும் இலவசமாக கிடைச்சிட்ற மாதிரி, எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சிட்ற மாதிரி, குடிக்க மருத்துவம் எல்லாருக்கும் கிடைச்சிட்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அது விட்டுருங்க. இப்போ அதுதான் கேட்குறேன், நீங்கள் பார்க்குறதுக்கும் அன்றாட மக்கள் இதனால் பாதிக்கப்படுறது என்ன பிரச்சனைனா, ஏடிஎம் வாசலில் நிற்கிறவன் யூரின் போகிறதுக்கு வழி இல்லை, அழுகிற குழந்தைக்கு பால் வாங்க வழி இல்லை. இதுதான் வித்தியாசம். இதுதான் இந்தியா. நீங்கள் பேசுகிற இந்தியா வேற, நாங்கள் அடித்தடத்தில் இருக்கிற மக்கள் நாங்கள் பார்க்குற இந்தியா வேற. பிரச்சனை எல்லாருக்கும் பாதிப்பு ஒன்றாவே இல்லை. இந்த நாடு தீண்டத்தகாத தேசம், தீண்டத்தகுந்த தேசன்ற மாதிரி சுரண்டப்படுகிறவர்களும் சுரண்டர்களுமாக இருக்கிற தேசமா இருக்குது. முதல்ல நீங்க அதை ஒத்துக்கணும். சமூக நீதி பார்வை இல்லையே இங்க. நீங்க பெண்கள் கிட்ட கேட்டீங்களா? யாருக்கிட்டனா இத்தனை டெபிட் பேசுறீங்களா? பெண்களை கூட்டிட்டு வந்து அன்றாடம் அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, கீழே வியாபாரம் பண்றாங்க, பூ வியாபாரம் பண்றாங்க, என்னமோ அவங்க வீட்டுக்காரர் அடிக்கிறாரு, என்ன சண்டை நடக்குது, வீட்டில் என்ன குடும்பம் என்ன பணம் கொடுக்குறாரு, என்ன பிரச்சனை, பேசணுமா? பெண்களை கூப்பிட்டு பேசணும், பெண்களை கேட்டோமா? இல்லையே. இல்லை, இந்த முடிவுக்கு அவங்கள கன்சல்ட் பண்ணிருக்கணும்ன்றீங்களா? கேட்கணும்ல. நீங்க குடும்பம் அங்கே தான் நடக்குது. இப்போ நான் ஆட்டோ ஓட்டுறேன், என் கூட தொழிலாளி 8ஆம் தேதியிலேருந்து வந்து இன்னி வரைக்கும் ஆட்டோ சரியாக ஓடல. 200 ரூபாய் 250 ரூபா எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு குடிப்பழக்கம் கிடையாது. எனக்கு பக்கத்து குடிப்பழக்கம் இருக்குது. ஒயின் ஷாப்பில் போனால் பணம் மாற்ற மாட்டேன்றான். 500 ரூபா கடன் வாங்கிட்டு போனால் கூட. இப்போ என்ன அந்த கோவத்தை எங்கே கட்டுறாரு? நீங்கள் எல்லாம் பேசுகிறோம். நம்ம கடைசியில் போய் வீட்டில் மனைவி கிட்ட தான் பேசுகிறாங்க. ஏய் என்னாடி பணம் கேட்குறாங்க, வண்டியை ஓடல, சம்பாதிக்கல, என்ன பணம் கேட்குற நீ, அடி. எல்லாம் வெறுமையும் பேசுகிற தேசப்பற்றுலேருந்து எல்லாத்துமே எங்கே முடியுதுன்னா பெண்கள் தலையில் தான் வந்து விடியுது. நம்ம அதை ஏன் பேசலை? அதுதான் இந்தியா. அந்த இந்தியா பத்தி பேசுங்க. தலித்துகள், பழங்குடிகள், கிராமத்துல பத்திலாம் பேசுங்க. அதுதான் இந்தியா. அதை பத்தி பேசுங்க. அப்புறம் நீங்க கள்ளப்பணம் ஒழிஞ்சா எல்லாருக்கும் தானே ஒரு நன்மை. அதான் சார் சொல்றேன். நீங்க மறுபடியும் ஏதோ விஜயகாந்த் படம் பாக்குற மாதிரியே நீங்க ஒரு கள்ளப்பணம் ஒழிஞ்சுட்டா எல்லாம் வந்துடும். எல்லாம் இதுதான் ரொம்ப வைத்தியசோட வேடிக்கை பார்த்துக்கிறேன். என்னதான் நடக்குது இந்த நாட்டுல, என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருக்கேன். இசையரசு அவர்கிட்ட தொடர்ச்சியா 2-3 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க ஒத்துழைக்க. இல்ல நான் முன்னாடி சொல்லிடுறேன். என்னடா பழப்ப விட்டு தான் வந்தேன். இங்கே பேசுறதுலாம் கேட்கும்போது இந்தியாவோட தமிழ்நாடு வந்து எப்பவுமே கொஞ்சம், இந்தியாவிலேயும் தமிழ்நாடு ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான விஷயம். அது நாங்கள் ரூபாய்க்கு 2 படி நிச்சயம், 2 படி லட்சியம், 1 படி நிச்சயன்ற வரலாறுலாம் பார்த்து தான் உட்காந்துக்கிறோம். நீங்கள் 15 லட்சம் போடுறீங்களா, 15,000 போடுறீங்களா, 15 ரூபா போடுறீங்களான்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். எங்கள் பழப்புல மண்ணை போடாதீங்க, சாதாரண மக்களோட வாழ்க்கையில கையை வைக்காதீங்க. இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியா ஒரு இந்தியாவா இல்லை, நாங்களும் இருக்கோம். இப்போ நீங்கள் பேசும்போது நான் தான் இதை குறிட்டேன்னா, இங்கே 2 பேர் சொன்னாங்க மீன்காரி பூக்காரின்னாங்க. இது ஒரு இந்தியா. மீன்காரம்மா பூக்காரம்மா அந்த இந்தியாவிலேருந்து நான் வந்துக்கிறேன். நீங்கள் பேசும்போது கூட இப்படி தான் இருக்கிறீங்க. இதுதான் அடிப்படை உளவியல் இந்தியாவில். நாங்கள் அதான் கேட்குறேன். நீங்கள் மீன்காரி பூக்காரின்னு அந்த இந்தியாவிலேருந்து நீங்கள் இப்படி எல்லா திட்டமும் கொண்டு வரீங்க, எல்லா சொல்லமும் அறிவிப்பும் கொடுக்குறீங்க. நாங்கள் மீன்காரமா பூக்காரமான்னு எங்களை சக மனுஷனாக மதிங்க. எங்களோட வாழ்க்கையை உங்களை விட நாங்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒன்றா எங்களுக்கு சரிசமமாக இருக்க முடியாது. நாங்கள் அதால பாதாளத்தில் இருக்கிறோம், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறீங்க. அதனால் 2க்குமே ஒரே சமமாக வைக்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணத்தை வந்து பாருங்கன்னு சொல்கிறோம். அதனால் மீன்காரி மீன்காரமா பூக்காரி இப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்திங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. அந்த இந்தியாவிலேருந்து நான் வந்துக்கிறேன். சரி, ஒரு சில மெல்லிய உணர்வு சார்ந்த ஒரு விஷயம், வார்த்தைகளை மிக கவனமாக கையாளணும், சக மனிதர்களை வந்து காயப்படுத்தாம கையாளணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான இந்த அறிவிப்பு அதோட தொடர்பு இருக்குது. அந்த வழி சொல்ல அதை நீங்க சொல்லிருக்கீங்க. உங்க உணர்வை நான் மிகவும் மதிக்கிறேன், பாராட்டுறேன். அந்த கருத்துக்கு அவங்களும் உடன்படுவாங்க, அவங்க ஒன்றும் மாற்று கருத்து கொண்டவங்க இல்லை. நான் என்ன கேட்குறேன், இந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக பேடிஎம்ன்ற கருத்தை திரு பீட்டர் அவர்கள் சொன்னார்கள், அவங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இல்லை கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி போகிறோம், டிஜிட்டல் எக்கானமியை நோக்கி போகிறோம்னு சொல்கிறாங்க. கேஷ்லெஸ்னால் பணமே வச்சுக்காம நீங்கள் வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்ந்துடலாம், அதுல எல்லாமே கணக்காயிடும்ன்றாங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு இந்தியாவை சேர்ந்தவர்ன்றீங்க. அதுதான் சொல்கிறேன். எனக்கு இந்த ஃபோனில் நிறைய பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. நான் 10ஆம் கிளாஸு, அது என்ன மெசேஜ் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. என் தாய்மொழி தமிழ், என் தாய்மொழியில் கொடுக்கல.
ரெண்டாவது ஏடிஎம்ல கொடுக்குற ஃபார்மும் இங்கிலீஷில் தான் இருக்குது. நான் முதல்ல இங்கேயே நீ என்னோட மாநில உரிமை, மத்திய அரசு என்ன நினைக்குது, அதோட நோக்கம் என்னன்றது என்னோட மொழியில் சொன்னால் தான் எனக்கு முதல்ல புரியும். நான் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றது. நீங்கள் ஒரு பக்கத்து விளம்பரம் கொடுத்துறீங்கன்னா இங்கிலீஷில் தான் கொடுக்குறீங்க, தமிழில் கொடுக்குறீங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழில் இருக்குது, அது அரசு மொழியில் இருக்குது, சாதாரண சாமானிய மக்களோட மொழியில் இல்லை. அப்போ எனக்கு புரியுற மாதிரி நீ சொல்லும் போது தான் எல்லாமே தெரியும். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரில சொல்றாங்க என்னன்னா, நீங்க கிரெடிட் கார்டு வச்சுக்கங்க, டெபிட் கார்டு வச்சுக்கங்க, நீங்க வந்து எங்க போனாலும் அட்டையை தேய்ச்சி நீங்க வந்து இது பண்ணுங்க, கையில பணத்தை வச்சிருக்கிற பொருளாதாரம் ஒழியணும், கணக்குல எல்லாம் வரணும். அதான் டிஜிட்டல் எக்கானமி, டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் எக்கானமி. ரொக்கத்தை கையில வைக்காமலே எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிற ஒரு நடைமுறையை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை எப்படி கையில் வச்சுக்காம இருக்க முடியும்? இப்போ இந்த 4 நாள் ஆட்டோ ஓட்டுறதுனால 500 ரூபாய் கையில் பார்க்க முடியல என்னால். அதுதான் எங்களோட வாழ்க்கை. அதாவது அந்த 500 ரூபாய்க்குள்ளே தான் எங்கள் வாழ்க்கையே இருக்குது. நான் அதை எத்தனை எப்படி அதுக்குள்ளே நான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் எப்படி போக முடியும்? சமூகம் ஒன்றும் அப்படி வளர்ந்துடும் இல்லையே. நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரைவேட்டு கொடுத்தாச்சு. ஒரு பக்கம் மட்டும் பெருத்து வீங்கிட்டே போகுது, இன்னொரு பக்கம் எங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் வேலையை பறி போயிட்டே போயிடுது. நாங்கள் இன்னும் கீழே தானே போயிட்டுருக்கோம். எப்படி நாங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுங்க வர முடியும்? இல்லை, எல்லா நாடு சுபிட்சமாயிடும், எல்லாருக்கும் டெபிட் கார்டு. இங்கே வந்து பணக்காரங்க மட்டும் வச்சுக்கணும்னு அவங்க சொல்லலை, எல்லாரும் வைத்துக்கொள்ளலாம். எல்லாரோட வாழ்க்கை நிலையும் அப்படி உயரலைன்றது தான் விஷயம். அதுதான் சொல்ல வரேன். எல்லா வாழ்க்கை நிலையும் வேலை வாய்ப்பும் எல்லாருக்குமான புரிதலும் அப்படி இல்லையே. அரசு எல்லாருக்குமானதா இல்லையே. டிஜிட்டல் இந்தியா வரும்போது அதனுடைய சுபிட்சம் உங்களுக்கும் வரும். வரும் நல்லா அந்த குடுகுடுப்பு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதை விடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கருப்பு பணம், அந்த கள்ள பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க. அதுக்காகவே நாங்கள் தியாகம் பண்ணுறோம். எங்களோட தியாகத்துக்கு நீங்கள் என்ன இணைவாக கொடுக்கணும்னா, இந்த எல்லாம் ரெக்கவரி பண்ணுறீங்கல்ல, இந்த பணத்தில் எல்லாம் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாருக்கும் தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருங்க. இந்தியா நல்லா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கப்படும்.